பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் ஒரு பெரிய மேஜிக்கை செய்திருக்கிறார், அதிக இடங்களை பிடித்திருக்கிறார், ஆட்சி அமைக்க அவரை அழைக்காமல் அலைக்கழிக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் ஒரு பக்கம் மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது வேண்டுமென்றே விஜயை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறார்கள் இப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு தேர்தல் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விஜய் இப்படியாவது சூழல் ஏதாவது இருந்தா அது திமுக காரணம் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு திமுக ஆட்சியில் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் விஜய் அது குறித்து எதுவும் மக்களுக்கு, குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தவர்கள் கூட ஒரு என்ன அப்படின்ற ஒரு விளக்கம் இன்னும் தமிழக வெற்றி கழக தரப்பில் இருந்து வரவில்லை. உண்மையிலேயே விஜய் அலைக்கழிக்கப்படுகிறாரா, வேண்டுமென்றே தடுக்கப்படுகிறாரா? இல்ல, அதுல கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்ததுல இருந்தே முரண் தொடங்கி விடுகிறது. காங்கிரஸ் கட்சியை அகில இந்திய அளவுல அகற்ற வேண்டும் என்பதுதான் பாஜகவோட நோக்கம். இங்க திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல அனுபவித்த சிக்கல்களுக்கு, இன்னல்களுக்கு திமுக மட்டும் காரணம் இல்ல, அவர்கள் காங்கிரஸோடு கைகோர்த்திருந்தது காரணம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் வெற்றி. அதற்கு முன்பு 2019 தொகுதி தேர்தலில் 39 தொகுதிகளில் வெற்றி. தேனி மட்டும்தான் தோல்வி. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி சேர்த்து சொல்றேன். கிட்டத்தட்ட அவர்களுடைய மனநிலையில காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறதான் பாஜகவோட கனவு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் 1967க்கு பின்பு அமைச்சரவையிலையும் இல்ல, வலுவாகவும் இல்ல, ஒரு வலுவிழந்த இயக்கமாக இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு விஜய் ஒரு புத்துயிர் கொடுத்து விடுகிறார். 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பெற்றுக் கொள்கிறார். நான் என்ன சொல்றேன் சார், உங்களோட ஆதரவு 5 சட்டமன்ற உறுப்பினர், அதை கடைசியா சொல்லுங்க. அதுல காங்கிரஸ் இன்னொரு வேலை. இன்னைக்கு விஜய்க்கு சிக்கலுக்கு காரணமே காங்கிரஸ் தாங்க. ஒரு பேஸ் தானே சார், இது எல்லாத்துக்கும் புரிதல் இருக்கும்ல. அதாவது பாஜக காங்கிரஸ் ஆகாது, நீங்க 118 இடம் வேண்டும், உங்ககிட்ட 108 இடம் இருக்குது, 10-11 இடம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. முதலில் இதற்கான வேலையை நீங்க என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கணும்? 4ஆம் தேதி மாலையிலேயே ஒரு 6 மணி வாக்கிலேயே இதை தொடங்கி இருக்கணும். ஏன்னா தெரிஞ்சிச்சு, சரி ஒருவேளை 118 வரும் அப்படி என்பதற்காக காத்திருந்தார்கள் அப்படின்னா கூட ஒரு 6 மணி வரைக்கும் டைம் வச்சிருந்து நீங்க அந்த வேகத்தை நீங்க காட்டிருக்கு. விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள் இந்த ஆதரவை வாங்கி, காங்கிரஸும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க 118 கொண்டு போய் கொடுத்து அவரை ஆட்சி அமைக்க அழைக்கலன்னு சொன்னா இந்த புகார்களையோ குற்றச்சாட்டையோ நீங்க பொதுமக்களிடமே வைக்கலாம். அப்ப அது இன்னும் விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு தளத்தை பெருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு 2001 செல்வி ஜெயலலிதா போட்டியிடக்கூடிய தன்மைக்கே இல்லாமல் ஒரு வழக்கெல்லாம் வச்சாங்க. அப்ப அவங்க 4 இடத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. 4 இடத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணா ரிஜெக்ட் ஆகுன்றது தெரியும், ஆனாலும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2001 தேர்தல் ரிசல்ட் இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி 24 hours நியூஸ் சேனல் கிடையாது அன்னைக்கு. ஆனா எலெக்ஷன் நேரத்துல எல்லாருமே உடனுக்குடன் செய்திகளை தருவதற்கான எல்லா தகவல்களும் போயிட்டு தான் இருக்கும், லைவ்ல தான் இருப்பாங்க எல்லாரும். ஆனா புல்லட்டின்றது அந்தந்த டயத்துக்கான புல்லட்டின்ல தான் வரும். அப்ப 2001 ஜெயலலிதா ஜெயிச்ச போது வாக்கு எண்ணிக்கை அன்று மதியம் 3 மணிக்கெல்லாம் எம்எல்ஏக்கள் கூட்டம். கட்சி தலைவராக செல்வி ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு போய் உரிமை கோரியது. இது 3-4 மணிக்குள்ள முடிஞ்சு போச்சு. 5 மணி செய்தியில முதல் தலைப்பா ஆளுநரிடம் உரிமை கோரியது, அடுத்ததுதான் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது, அப்புறம் தான் வெற்றி செய்தி அப்படின்னு மாறுது. இரவு 7:30 பாத்தீங்கன்னா இரவு செய்தியில நாளை பதவியேற்க போகிறான்றதான் முதல் தலைப்பா மாறுது. இது வாக்கு எண்ணிக்கை அன்று நாளிலே நடந்த ஒரு விஷயம். அப்ப நம்மள பதவியேற்க விடாம தடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எவ்வளவு வேகம் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்துக்காக இதை நான் சொல்றேன். விஜய் கட்சியின் சார்பில் அன்னைக்கு முன்னெடுத்திருந்தா அடுத்த நாளே இதுக்கான பிரச்சனைகளை நீங்க எளிதா கையாண்டிருக்கலாமே. எங்க தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மிக மிக முக்கியமா சார், நீங்க ரொம்ப அருமையான விஷயங்கள் குறிப்பிட்டீங்க சார். கடந்த கால தேர்தல் அணுகுமுறையோடு ஒப்பிட்டு நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டீங்க. விஜய் வாக்காளர்களுக்கு நன்றி சொன்னதே அடுத்த நாள் ராத்திரி தானே. நீங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தோல்வி அடைந்திருந்தாலும் மு.க. ஸ்டாலின் குளத்தூர் தொகுதிக்குள்ள போய் நன்றி சொல்லிட்டு வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமரசமற்ற பயணம் தொடரும்னு அறிக்கை விட்டார். வெற்றி பெற்றவர் அடுத்த நாள் ராத்திரி தான் சொல்றாரு. ஸ்டாலின் எல்லாம் போய் தொகுதிக்குள்ள எல்லாம் போயிட்டு அன்னைக்கு இரவு தான் சொல்றாரு. அப்ப அதுங்கிறதே ஒரு மெத்தன போக்கு தொடருது. ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமா எங்க தவறு இழைத்தார்கள்னு கேட்குறீங்க. நீங்க 100 இடங்கள் உங்களுக்கு தாண்டுது, பெரும்பான்மை கிடைக்கலன்னு தெரியுது. நான் என்ன சொல்றேன் சார், என்ன பெரிய ஆளுமைன்னு சொல்றோம்னா கிட்டத்தட்ட 108 இடங்கள் தான் மக்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க எம்ஜிஆர் மாதிரி தனிப்பெரும்பான்மையோடு வரலையே. நீங்க இப்ப ஒரு 108 இடங்கள் தான் கொடுத்திருக்காங்க. 35% எடுத்திருக்கோம்னா 65% பேர் எதிராக போட்டிருக்காங்களே. அப்ப நீங்க சதவீதத்தை கொண்டு போய் காட்டுறாங்க முதல்ல ஆளுநர்கிட்ட. நாங்க 35% எடுத்திருக்கோம். அந்த இடத்துல இருந்து முதல்ல முரண் தொடங்குது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நீங்க கேட்டதே போலதான் பெரும்பான்மை வரப்போகுதுன்னு தெரியுது. பெரும்பான்மையில பெற முடியல, பெரிய கட்சியாக வரும்னு தெரியுது. நேர திருமாவளவன் அவர்களை போய் சந்திக்க வேண்டியதானே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களை போய் சந்திக்க வேண்டியதானே, கட்சியுடைய செயலாளர்களை சந்திக்க வேண்டியதானே,
நீங்களும் பாஜக எதிர்ப்பு, நானும் பாஜக எதிர்ப்பு. நம்ம 2 பேருமே பாஜக இல்லாத அணியில தான் தேர்தலை சந்திச்சிருக்கோம். நீங்க எனக்கு கொள்கை அடிப்படையில இந்த ஆதரவு தாங்க. நீங்க கூட்டணி யாரு கூட வேணாலும் இருந்துக்கங்க. அந்த பெருந்தன்மையோட அணி இருக்கலாமே. அப்ப விஜய் அவர்கள் இறங்கி போயிருக்கணும்ல. நீங்க விஜய்க்கு தான் ஆட்சி முக்கியம். விஜய்க்கு தானே சார் நீங்க ஆட்சி முக்கியம். 108 தொகுதிகள்ல வெற்றியை தந்திருக்காங்க. அதுல ஒரு தொகுதியை மைனஸ் பண்ணுங்க 2 தொகுதியில ஜெயிச்சதுனால 107 தொகுதி. அப்ப அவர் என்ன செய்திருக்கணும்னா இந்த சின்னதா சிறு சிறு கட்சிகள் இருக்கிறத நாடி போயிருக்கலாம். நீங்க இப்ப அதிமுகவோட ஒரு பக்கம் தயங்கி இருக்கலாம். ஏன்னா நேரடியாக திமுக அதிமுகவையும் ஒன்றை தீய சக்தியினாரு, இன்னொன்னு ஊழல் சக்தியினாரு. களத்துல கடைசி நேரம் சேலத்தை தாண்டி வர முடியுமான்னு எடப்பாடியை கேள்வி எழுப்பினார். அங்க ஒரு சுயேட்சை வேட்பாளரை கைகாட்டி அவருக்கு ஓட்டு போடுங்க, அவர் தான் 2ஆம் இடம் வந்திருக்கிறார். சோ அந்த நெருடல் இருக்கலாம். திருமாவளவன் சொல்றாரு, நான் என்னோட பிரச்சாரத்துல எங்கேயுமே விஜயை நான் விமர்சிக்கலன்னு சொல்லியிருந்தார் 2 நாட்களுக்கு முன்பு. ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட்லாம் ஜனநாயக உரிமைகளை பறிக்க கூடாதுங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு செக்குலர் அமைப்பா இருக்கக்கூடிய அமைப்புகள் கிட்ட நீங்க நேரடியா போறதுல என்ன தயக்கம்? ஒரு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் நேரடியா போய் உட்கார்ந்து, ஆனா நான் பாஜக இல்லாத அணியில வந்திருக்கேன், எனக்கு உங்களுடைய ஆதரவு தேவை அப்படின்னு கேட்டா, அவர்கள் திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் என்ன பிரச்சனை? இந்த தேர்தலில் நாங்க இவர்களுடைய நிலைப்பாடு இது. பாஜக இல்லாத ஒரு ஆட்சி. அவர் அதிமுக பக்கம் போகாமல் அவரை தடுக்கிறதுக்காக நம்ம இந்த வேலையை செய்யறோம். 2 தரப்பும் பொதுவான ஒரு கருத்தியலுக்குள்ள போயிருவாங்க. இந்த விஜய்க்கு நான் பல சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னேன் சார். அதுல ஒண்ணு காங்கிரஸ் வந்ததுன்னு ஏன் சொன்னீங்கன்னா, அதை இன்னும் கொஞ்சம் டீக் அவுட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிரான இயக்கமாக இருக்கு. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. நீங்க கேட்டதை போல அவருக்கு ஒரு எண்ணிக்கை தேவை. அந்த எண்ணிக்கைக்கு வர்றாங்க, 5 இடங்கள் கிடைக்குது, ஓகே. பட் காங்கிரஸால வேற யாரையா கூட்டு வர முடியுதா? இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கேரளால 22 தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க சார். அகில இந்திய அளவுல அவங்க காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல சொல்றாங்களே, நேற்றும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோடு இருந்தோம், இன்றும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோடு இருக்கிறோம், நாளையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோடு இருப்போங்கிறாங்க. இந்த காங்கிரஸ் சின்ன குழப்பமா பண்ணிட்டு போயிருக்காங்க. திமுக கூட்டணியில 28 சீட்டை வாங்கி தேமுதிகவை உள்ள கொண்டு வந்து, அதனால விசிகாக்கு சீட்டு குறைந்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சீட்டு குறைந்து, இவ்வளவு வேலையும் காட்டியிருக்கக்கூடிய காங்கிரஸ் முதல்ல இழுத்ததுனால பிரச்சனை. அது ஒரு புள்ளி. 2வது மிக முக்கியமான புள்ளி சொல்றேன் சார். எப்படி விஜய் நேரடியாக போய் திருமாவளவன் அவர்களையோ, விஜய் நேரடியாக போய் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அணுகிருக்கணும்னு நான் சொல்றேனோ, அதே மாதிரி இந்த அத்தனை குழப்பங்களுக்கும் காரணம் காங்கிரஸ் கட்சிங்கிற. காங்கிரஸ் கட்சியை ஏன் பிளேம் பண்றேன்னா, நீங்க பாஜக எதிர்ப்புல மட்டும் சொல்லல, அவருக்கு ஒரு ஆதரவு தேவை, 5 இடங்கள் தேவை. நாங்க ஒரு மதசார்பற்ற ஒரு சக்தி விஜய், இந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமான ஓட்டை வாங்கியிருக்கிறார், அதிமுக கரம் ஓங்கி விடக்கூடாது, பாசிச சக்திகள் வந்து விடக்கூடாதுங்கிறதுனால ஆதரிக்கிறோம்னு அந்த கடிதம் வந்திருக்கலாம். அது நியாயமானது. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அடுத்து நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், அத்தனையிலும் விஜயோடு தான் கூட்டணினா, நாடாளுமன்ற தேர்தலோட நிறுத்திருந்தா பரவாயில்ல, மாநிலங்களவை தேர்தல் வரைக்கும் போயிருக்கிறாங்க. மாநிலங்களவை தேர்தல் வரைக்கும் போயிட்டாங்க. அது சும்மா இருக்கிற பாஜகவை சொரிஞ்சு விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீங்க தமிழ்நாட்டுல பாஜகவை விட காங்கிரஸ் பாதாளத்தில் தான் இருந்தது. நீங்க தொகுதி எண்ணிக்கையில திமுகவால் கூடுதலாக ஜெயித்திருக்காங்க. அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, 67க்கு பின்பு ஆட்சி அதிகாரத்தை இழந்த ஒரு கட்சி மந்திரி சபைக்குள்ள போறாங்க. தமிழ்நாட்டுல விஜய் போன்ற ஒரு சக்தியோடு சேர்கிறப்ப இளைஞர்கள் முகம் காங்கிரஸை கிடைச்சிரும், ராகுல் காந்தியோட பேஸ் இன்னும் வலுப்பற்றும். அப்ப இங்க விஜய் எதிரி இல்ல, எதிரி காங்கிரஸ். திமுக நேற்று பலியாடாக இருந்தது, இன்னைக்கு அந்த பலியாடா விஜயை மாத்திட்டாங்க. இன்னொன்னு பாருங்க, நீங்க கேட்டீங்க விஜய் எந்த கருத்தும் சொல்ல மாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு, மக்கள் கிட்ட விளக்க மாட்டாரு. அவருடைய வியூகம் அதுதான். தொடர்ச்சியா அவர் ஜனநாயக பிரச்சனையும் இப்படித்தான் அணுகினார், சிபிஐ விசாரணையும் இப்படித்தான் அணுகினார். ஆனா காங்கிரஸ் பாருங்க, ஆளுநருக்கு எதிராக ஜோதிமணி ஒரு கருத்தை சொல்றாங்க, கார்த்திக் சிதம்பரம் அழைக்கணுங்கிறாரு. இனி காங்கிரஸை கட்டுப்படுத்துற வேலையே விஜய்க்கு பெரிய வேலையா இருக்கும். இப்ப காங்கிரஸ் மாணவர் அமைப்பு சார்பில் ஆளுநர் நாங்க முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவோன்ற அளவுக்கு காங்கிரஸ் சொல்லி இருக்குது. ஆனா தாவேகா இருந்து இது வந்திருக்கணும். ஆமா சார், தாவேகா அது அரசியல் சாதுரியமா தான் சார் அணுகிறாங்க. நீங்க கேட்கறது சரியான புள்ளிதான். தாவேகா போய் களமாடணும், அதை செய்யணும், இதை செய்யணும். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு மத்திய அரசு மாநில அரசு உறவு இருக்கணும், அதன் மூலமா நிதி வரணும். அவருடைய முதல் நன்றி கடிதமே உங்களுக்கு அதுக்கு சாட்சி. மோடி அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்றாரு, அந்த நன்றியிலேயே குறிப்பிடுகிறார் ஒரு இணக்கமான உறவாக இது இருக்கும் அப்படிலாம் குறிப்பிடுறாரு. அந்த இணக்கம் எப்ப பிணக்கமா மாறுச்சுன்னா காங்கிரஸாலதான். நீங்க ஒருவேளை காங்கிரஸ் உள்ள வராம இந்த உள்ள வந்துறது சரி, 5 எண்ணிக்கை வேண்டும், நீங்க கேட்ட புள்ளி சரி, எண்ணிக்கை வேண்டும். அவர்கள் சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி மன்றம், மாநிலங்களவை எல்லாத்தையும் அதுக்குள்ள கோட்படுறதுதான் இங்க சிக்கலை தொடங்குச்சுன்னு நான் பாக்குறேன். இன்னொன்று,
விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள். அதற்கு காரணம் கூட காங்கிரஸ்கிட்டேருந்து இவங்க வாங்கிட்டு இவங்களே தாவேக்கா நாங்களே அறிக்கை கொடுத்துருங்க, நீங்க எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தா கூட இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா 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 காங்கிரஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது அப்படின்றத தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெளியிட்டு இருந்தாங்கன்னா காங்கிரஸ் தனியாக இப்படி ஒரு வெளியிட வேண்டிய ஒரு சூழல் இருந்திருக்காது. அது வேண்டான்றது இவங்களும் கூப்பிட்டு சொல்லியிருந்திருக்கலாம். ஆமா ஆமா அதான் சொல்றேன்ல, தமிழக வெற்றி கழகம் அதை அரசியலாக அணுகுவதில் ரொம்ப சிக்கல்கள் இருக்கு. 108 பேர் ஜெயிச்சுட்டாங்க. பட் அந்த திமுக அதிமுக இப்படி ஒரு சூழல் இருக்குமானா இருக்காது. நம்ம அனுபவஸ்தர்கள் நிறைய இருக்காங்க. செங்கோட்டையன் இருக்காரு, ஆதவர்ஜுனால வீக வகுப்பாளர் தான், நிர்மல்குமார் வழக்கறிஞர் இருக்காரு, இவ்வளவு பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் புசியானந்த விட்டுனேன், புசியானந்தெல்லாம் இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான நபர்கள்லாம் இருந்தாலும் கூட சில விஷயங்கள்ல அவர்களுடைய அந்த நித்தனம் கிட்டத்தட்ட ஒரு அதிர்ச்சி அளிக்குது. நீங்க அவர்கிட்ட ஒரு வேகம் இருக்கணும். நீங்க சொன்னீங்கல்ல சார், ஜெயலலிதா அவர்கள் காட்டிய அந்த வேகம், அந்த வேகம் இல்லையே. நீங்க ஒரு வெற்றி பெறுவது என்பது மக்கள் மன்றத்துல ஜெயிச்சிட்டீங்க. அதை நான் சுட்டி காட்டியது எதுக்குன்னா, அன்னைக்கு காங்கிரஸ் ஜெயலலிதாவை ஆட்சி பொறுப்பில் ஏற்றுவதற்கோ இல்ல அமர வைப்பதற்கோ ஒரு சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுத்துது. குறிப்பா அவங்களுக்கு எதிர்ப்பாங்க அங்க இருந்துள்ள ப. சிதம்பரம். இந்த மாதிரியான சூழல்லாம் இருந்ததுனால அவங்க அது திட்டமிட்டது, அப்படி எவ்வளவு வேகம் காட்டினாங்கன்றதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா ஒரு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்குதுன்னா அந்த இரவு செய்தி எவ்வளவு வாக்கு வித்தியாசம், எத்தனை இடங்கள் வெற்றி அப்படின்றது தானே முதல் தலைப்பா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா தலைப்பு மாறுகிறது, அந்த தன்மைக்காக நான் சொன்னது. நான் இன்னொரு உதாரணம் கூட பொறுத்துறேன் சார். நீங்க கேட்டது மாதிரி 2006ல 96 சீட்டு தானே ஜெயிச்சாங்க திமுக. இவ்வளவு தடுமாற்றமாக இருந்தது. ஆமா, எந்த கட்சிகளுக்கும் அவர்கள் மந்திரி சபை பிரதிநிதித்துவம் கூட கொடுக்கல. பாமக வாலண்டியரா போய் ஆதரவு கொடுக்குறாங்க. அது பேசப்பட்ட விஷயம் பின்னாடி இருந்தாலும் தெரியாது அப்படின்னாலும் கருணாநிதி அதை சரியா கையாண்டார். பாமகவிடம் முதல்ல கேட்டுவாங்க. ஏன்னா பாமகவிடம் வாங்கவில்லை என்றால் காங்கிரஸ் அன்றைக்கு ஆட்சியில் பங்கு என்ற கோஷத்தை எழுப்பியிருப்பாங்க. ஏன்னா மத்தியில இவங்க ஆட்சியில பங்கெடுத்திருந்தாங்க. அதனால அதை தடுக்கிறதுக்கு முதல் காரியமாக பாமகவிடம் வாங்கிவிட்டால் காங்கிரஸ் கிட்ட அந்த கோரிக்கையை எழாது அப்படின்றதுதான் அதோடைய சாதுரியமான ஒரு தன்மை. அதுதான் சொல்றேன், அந்த தன்மைகளை புள்ளிகளை புரிந்துக்கிறது ஒரு எளிதான விஷயம் தானே இது. ஏன்னா முதல் முறையாக வருகிறார்கள், அதனால அனுபவமின்மை இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட பாஜக காங்கிரஸ் எப்படி இருக்கும், எப்படி எடுத்துக்குவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்றதுனால சொல்றேன். ஏன் அதை இன்னும் கொஞ்சம் வேகம் காட்டியிருந்தா இந்த 6 பேருமே வாங்கியது 4ஆம் தேதி அந்த முயற்சிகளை கொண்டு வந்திருந்தா 5ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் எளிதாக இருந்திருக்குமே. இந்நேரம் அவங்க திட்டமிட்டிருந்தபடி தாவேக்கா பதவி ஏற்றிருந்திருக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்கிறேன். ஆமா சார், நிச்சயமா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மெத்தனம், அணுகுமுறை, அந்த அணுகுமுறையே சரியில்லை. நான் தான் சொன்னேன் சார், நேரடியா போயிருக்கணும், தலைவர்களை பார்த்துக்கணும். இன்னொன்னு சார், நீங்க 4ஆம் தேதி 5ஆம் தேதி சொல்றீங்கல்ல, கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் ஒரு மைனாரிட்டி அரசு அமையணும் உங்ககிட்டயே தெரியும். அதனாலதான் அவங்க பணிவருக்கு வாங்குங்கிறாங்க. ஜெயிச்சவங்க எல்லாரும் பணிவருக்கு வந்துருக்கீங்கன்னு சொல்ல வேண்டிய தேவை வருது. அப்ப ஒரு வியூக வகுப்பாளர்களாக அவர்களுக்கு தெரியும். ஆனா அப்ப இருந்தே அதை தொடங்கி இருக்கணுங்கிறேன். நமக்கு யார் யாரு வந்திருப்பாங்க, விசிகா நம்மளால பொருந்தி வர முடியும். ஆதவர்ஜுனா அங்க ஏற்கனவே இருந்தவரு. இன்னொன்னு புள்ளியை பாருங்க சார், ஆதவர்ஜுனா விஜய் கட்சியில சேர்ந்த உடனே நேரடியா போய் திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் ஆசி வாங்கினாரு. திருமாவளவனே சொன்னாரு, அரசியல் இது புதிய பண்பாடுன்னாரு. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கதானே செய்யுது. லீமாரோ சொன்னாங்களே, ஆதவர்ஜுனா அவர்களுடைய மாமியார், அவருக்கு முதல் நாள் ஒரு கருத்தை சொல்றாரு, தாவேக்கா அதிமுகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் தான் மறுக்கப்பட்டது. அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இப்படி நடந்தா இப்படி பண்ணணும், இப்படி நடந்தா இப்படி பண்ணணும், திட்டமிட்டு வைக்கிறது அரசியல். மு.க. ஸ்டாலின் ஏன் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் காங்கிரஸை தக்க வைத்தார்? ஏன் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் தேமுதிகவை கூட்டு வந்தாரு? ஏன் புதிய புதிய கட்சிகளை சேர்த்தாரு? கமலஹாசன் ஏன் நன்றி சொல்றாரு, இன்னைக்கு நிக்கலைனாலும் பரவாயில்லன்னு? ஏன் சின்ன சின்ன கட்சிகளை கூட கூப்பிட்டு பேசுறாரு? சோ அந்த தன்மை முதல்ல தாவேக்காவுக்கு வரணும். நம்ம தனியா நின்னுட்டோம், மக்கள் வாக்களித்து விட்டார்கள், 108 இடங்கள் ஜெயிச்சிட்டோம், அதெல்லாம் மக்கள் கலன். இனிமேல் தான் அவருக்கு உண்மையான அரசியல் போராட்டமே இருக்கிறதுங்கிறதுதான் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்துது. அந்த தாவேக்கா உணர்ந்து இப்பவும் தாமதம் இல்லை. மூத்த தலைவர்கள்ட்ட நேரடியா போகணும். இப்ப ஆளுநர் முன்னாடி ஒரே வாய்ப்பு இருக்கு சார். நீங்க தனிப்பெரும்பான்மை இல்ல, தனியாக ஒரு பெரிய கட்சியாக வந்திருக்கிறீங்க, ஓகே, அதை அங்கீகரிக்கலாம். தனிப்பெரும் கட்சி என்கிற அடிப்படையில அந்த கட்சியை ஆட்சிக்கு அழைக்கணும். அவருக்கு சில சட்டம் வழிமுறைகளை தருது. எப்ப அழைக்காம இருக்கலாம்னா, இன்னொரு கட்சி நாங்கள் ஆட்சி அமைப்போம் உரிமை கோரிட்டு அழைக்க முடியாது. 118 யாரு காட்டுறீங்களோ அவங்க வாங்கன்றலாம். இப்ப இதை கிடப்புல போடப்பட்டுருமே, எடப்பாடி ஒருவேளை என்னாலும் ஆட்சி அமைக்க முடியும்னா எடப்பாடி 118 காட்டுவாரா காட்டலையா என்பது 2வது. விஜய் அவர் தடுத்ததுல ஒரு லாஜிக்கலா சரிதாங்கிற அணுகுமுறை வந்தது இல்ல. சோ தாவேக்காவினர் அதையெல்லாம் உள்வாங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கறதா என்னுடைய பார்வையாக. நன்றி, ரொம்ப நன்றி.